ஹலோ ஆல், நம்ம இந்த வீடியோவில் பழம்பெரும் நடிகையான புன்னகை அரசி கேஆர் விஜயா அம்மா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களோட இயற்பெயர் தெய்வநாயகி. இந்த பேரே அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தாங்க. ஏன்னா நமக்கு அம்மன் வேஷம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கேஆர் விஜயா அம்மா தான். அவங்களோட அந்த ஒரு சாந்தமான முகமும் சிரிப்பும் ரொம்பவே ஒரு தெய்வீக கலை இருக்கும்னு சொல்லலாங்க. ஆனால் அவங்க படத்தில் நடிக்கும்போது இந்த பேர் நல்லா இல்லை, மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட அம்மா பெயரான கல்யாணி, அப்பா பெயரான ராமச்சந்திரன், அதை சுருக்கி கேஆர் விஜயா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்கள புன்னகை அரசி அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் முன்னணி நடிகர்கள் எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னமும் 60 ஆண்டுகளாக தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட முதல் திரைப்படம் கற்பகம் 1963 வெளிவந்தது. அந்த படத்து ஹீரோ பார்த்தோன்னா ஜெமினி கணேசன் அவர்கள், கூட சாவித்திரி அம்மாவும் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இருந்தாலும் முதல் படத்துலேயே அவங்க முத்திரை பதிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இன்னும் வரைய தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. அவங்க கூட பிறந்தவங்க பார்த்தோம்னா தம்பி, 4 தங்கச்சியும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாரையுமே அவங்க சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கவே இல்லைங்க. அவங்களே ஓடி ஓடி உழைச்சி அவங்க எல்லாரையுமே படிக்க வச்சு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சிஸ்டர்ஸ் மேரேஜ் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா அவங்க நடிக்க வந்திருக்காங்க. கேஆர் வத்சலான்னு சொல்லி நம்ம காதலுக்கு மரியாதை, அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா ரொம்ப ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. அவங்க எம்ஆர் ராதா அவர்களோட ட்ராமா ட்ரூப்லையும் இனிஷியலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் கேஆர் விஜயா அம்மாவையும் நடிகையாக்கணும்னு அவங்களுக்கு ஆசை வந்திருக்குங்க. அவங்க நடிக்க ஒரு சில வருடங்கள்லையே 1966 வேலாயுதன் அப்படின்றவர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அப்புறம் ஒரு லட்சாதிபதி. அம்மாவும் நிறையா படங்களில் நடித்ததுனால அவங்க இன்ன வரையாவே ஒரு குயின் மாதிரி தாங்க வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். அவங்க நடித்ததில் முக்கியமான படங்கள் பார்த்தோன்னா கற்பகம், இதய கமலம், சரஸ்வதி சபதம், செல்வம், நெஞ்சிருக்கும் வரை, இரு மலர்கள் போன்ற படங்கள்லாம் மெயினான படங்கள்ங்க. அதுக்கப்புறமா அம்மன் வேஷத்தில் 1980s கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தாங்க ரம்யா கிருஷ்ணன் அம்மன் வேஷத்தில் பாப்புலர் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அவங்க முதல் படத்தை டைரக்ட் பண்ண கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவங்க டைரக்ஷனில் தான் அவங்களோட 100வது படமும் அமைஞ்சிருக்கு. அவங்க நடிக்க 10 ஆண்டுகளில் 100 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னா ஒரு வியப்பாக தாங்க இருக்குது. அந்த காலத்திலேயே ப்ரைவேட் ஜெட் வச்சிருந்த நடிகைனா கேஆர் விஜயா அம்மா தாங்க. தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் சப்போர்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.